வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஹால்ல பாண்டியன் நின்றுட்டு இருக்க, பிளானட்ஸ் மாதிரி வீட்டில் இருக்க மற்றவங்க அவரை சுற்றி நின்றுட்டு இருக்க. வேல்ஸ் வீட்ல இருந்து கிளம்பின பழனி சுகன்யாவோட நேரா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வந்தவர் அப்படியே வாசுப்படியிலே நின்றுட்டு இருக்க திரும்பி பார்க்குற பாண்டியன், ஏய் வாடான்னு கூப்பிடுறாரு. வாப்பா சுகன்யா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க. பழனி தயங்கிக்கிட்டே வந்து நிற்க என்னடான்னு கேட்குறாரு. சின்ன பையனா எங்க அக்கா கூட இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் தான் பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் நான் சூழ்நிலை காரணமா அந்த வீட்டுக்கே போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. சூழ்நிலையெல்லாம் இல்ல பழனி, இவங்க தான் உங்களை அனுப்பி விட்டாங்க, அதை நீங்க மறந்துட்டீங்க. பழனி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, நான் வச்சிருக்க மாதிரியே என் அண்ணன்களும் என் மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு நம்பிதான் மச்சான் அங்க போனேன். பெரிய அண்ணன் என்னமோ நான் நம்பின மாதிரி தான் நடந்துக்குச்சு. ஆனா சின்ன அண்ணன் அப்படி இல்லை மச்சான். அது மனசுல எனக்கு என்ன இடம் கொடுத்துருக்குன்னு இன்னைக்கு காட்டிடுச்சு. இதுக்கு மேலே என்னால அங்க இருக்க முடியும்னு தோணல மச்சான். அதனாலதான் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுகன்யாவையும் அழைச்சிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இனி இருக்கிற காலம் முழுக்க நானும் என் பொண்டாட்டியும் பிறக்க போற குழந்தையும் இந்த வீட்லயே இருக்கலான்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யாவுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரி கனிவோடு சிரிச்சிட்டு நிக்க, மச்சான் நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களான்னு பழனி கேக்குறாரு. ஏய் என்னடா நீ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? லூசு பயலே, இது உன் வீடுடா. இங்க நீ பாட்டுக்கு சந்தோஷமா வாழலாம். உன்னை எதுக்கு வந்த, ஏன் வந்தன்னு யாரும் கேட்க முடியுமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி கண் கலங்கி நிற்கிறாரு. அப்படின்னு கண்ணை துடைக்கிற பழனி, அக்கா நாங்க இங்கே இருக்கிறதுல உனக்கு சம்மதமானு கேட்குறாரு. டேய் என்னடா கேள்வி இது? ஏன் தம்பி என் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் வேணான்னு சொல்லுவேனா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு கொஞ்சம் மனசு நிம்மதியோட நிமிர்ற பழனி ரொம்ப சந்தோஷம் மச்சான்றாரு. ரொம்ப சந்தோஷம்னு பழனி சொல்ல கனிவா சிரிக்கிறாரு பாண்டியன். எனக்காக எவ்வளவு பண்றீங்க, நன்றி மச்சான் அப்படின்னு அவரு கைய கூப்ப, டேய் அப்படின்னு பழனியோட கைய பிடிச்சிக்கிறாரு பாண்டியன். என்னடா நீ அப்படின்னு அவர் தோல்ல தட்ட, மாம்சு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே செந்தில் பக்கத்துல வந்துடுறாரு. மாப்பிள அப்படின்னு பழனி அவர் பக்கம் திரும்ப, மாம்சு வருத்தப்படாதீங்க, உங்க அண்ணன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் மாம்சு, அழாதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு அவரோட தோல்ல கைய வச்சு ஆறுதல் சொல்றாரு செந்தில். அடுத்து சரவணனும் போறாரு. மாமா இதுதான் மாமா உன் குடும்பம், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவரு ஒரு கைய பிடிக்க மாமான்னு கதிர் போறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருப்போம் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, இருக்கலாம் கதிர் அப்படின்னு பழனியும் தலையை ஆட்டுறாரு. இருக்கலாம், நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பழனி கண்ணீரோட சொல்ல செந்தில் பின்னாடி நின்று அவரோட ரெண்டு கையும் இவரோட தோல்ல வச்சிருக்காரு. சரவணன் அவர் கண்ணு தண்ணியை தொடச்சு விட்டுட்டு மாமாவோட முகத்துல தட்டி கொடுக்கிறாரு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல மாம்சு, சிரிங்கன்றாரு செந்தில். மாமா சந்தோஷமா இருக்குன்னு சரவணன் சொல்ல, நாங்க இருக்கோம் மாம்சு அப்படிங்கிறாரு செந்தில். சுகன்யா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு நிற்க கோமதி இப்போதான் சுகன்யா பக்கம் திரும்புறவங்க, ஏன் சுகன்யா அப்படின்னு கூப்பிட அவங்க பார்வையை மட்டும் திருப்புறாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு கோமதி பட்டுன்னு கேட்டுடுறாங்க. எனக்கு இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும்லாம் இல்ல அத்தாச்சி, என் புருஷன் எங்க சொல்றாரோ அங்கதான் நான் இருப்பேன்றாங்க சுகன்யா. நம்மளுக்கே கேட்க அடேங்கப்பான்னு இருக்கு. எல்லாரும் பழனியையும் சுகன்யாவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, தம்பி கூட இருக்கீங்கன்னு உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. அதுல நான் வருத்தப்பட என்ன இருக்குன்றாங்க கோமதி. இல்ல என்ன இருந்தாலும் நமக்குள்ள பஞ்சாயத்து இருக்குல்ல, அதான் கேட்டேன்றாங்க சுகன்யா. ஐயோ ஐயோ, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்தாச்சுமா. என் தம்பி பொண்டாட்டி மேல கோவத்தை காட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அப்ப சரின்னு சிரிக்கிறாங்க சுகன்யா. கோமதியும் ரொம்ப கனிவா சிரிக்கிறாங்க. சரி சரி, இப்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம லா லா லான்னு பாடிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம், அப்படிதானே மீனா சொல்றாங்க. ஆமா அதே தான்றாங்க கோமதி. அப்ப இந்த சந்தோஷத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கொண்டாடலாமா? எனக்கு லைட்டா பசிக்குதுங்கிறாங்க மீனா. உனக்கு மட்டும் பசி வந்துரும்டி அப்படின்னு கோமதி பார்க்க, அக்கான்னா அக்கா தான், எது நடந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்காங்கன்னு ராஜி சொல்ல, நமக்கு சோறு முக்கியம் பிகிலு அப்படின்னு மீனா தன்னோட சாப்பாட்டுல உறுதியா இருக்க
அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. உடனே பழனியும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு முக்கியம்தான்ப்பா, முக்கியம்தான். காலையிலேயே எங்க அண்ணன் 7:30 கூட்டினதுனால நானும் எதுவும் சாப்பிடல. பசி வயிற்று கிள்ளுது, உசுறு போகுதுக்கா, சாப்பிடுவோமா அப்படின்னு பழனி கேட்க பாண்டியன் ரொம்ப பரிவா சிரிக்கிறாரு. டக்குன்னு கோமதி சரின்றவங்க, ஏமா நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்க, சாப்பிடல அத்தாச்சின்றாங்க சுகன்யா. ஐயோ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, ஏன்பா இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற பாண்டியன், கோமதி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்கிறாரு. இந்த போறேங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து போறாங்க. வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு சரவணன் கூப்பிட, மாமா அப்படின்னு கதிர் அவர் முதுகுல தட்டுறாரு. மாம்சு, இனிமே நம்ம 4 பேர் எப்பவும் போல ஃபன் கேங்க்கு தான் அப்படின்னு செந்தில் சொல்ல 4 பேரும் சிரிக்கிறாங்க. எலை பழனி, நீ திரும்ப வீட்டுக்கு வந்ததுல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் அம்பட்டு சந்தோஷம்டா அப்படின்ற பாண்டியன், என்னப்பா அரசி அப்படின்னு கேட்க, ஆமாப்பான்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க அரசி. சுகன்யாவுக்கு மட்டும் ஏனோ தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாட்டி பயங்கரமா அழுதுட்டு இருக்க, வடிவம் அழுகையோட அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்த விருந்தோங்கிற மாதிரி சக்திவேல் நின்னுட்டு இருக்க, சுடர் சங்கடத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. மாரியும் அவங்க பக்கத்துல சங்கடமா நின்னுட்டு இருக்க, குமரவேல் சுடருக்கு அடுத்து நின்னுட்டு இருக்காரு. அழாதம்மா அப்படிங்கிற முத்துவேல் பின்பக்கமா நின்னுட்டு இருந்த தம்பி கிட்ட போய், டேய் இப்போ உனக்கு சந்தோஷமானு கேக்குறாரு. அவர் எதுவும் சொல்லாம இறுக்கமான முகத்தோட எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. அழுதுட்டு இருந்த பாட்டி ஏதோ பையன் பேசுறான்னு திரும்பி நிக்க, எம்பட்டு கஷ்டப்பட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி பேசி பேசி அவனை துரத்தி விட்டுட்டியே அப்படிங்கிறாரு முத்துவேல். அண்ணே, அவனை யாரும் துரத்தலையே அண்ணே, என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொன்னேங்கிறாரு சக்திவேல். இவங்கிட்டலாம் பேசவே முடியாதுன்ற மாதிரி முத்துவேல் முகத்தை திருப்பிக்க, பாட்டி பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. அது பொறுக்க முடியாம கிளம்பி போயிட்டான், அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் அண்ணே? ஒரு 2 நாளைக்கு அங்க இருப்பானே, அதுக்கப்புறம் அந்த பரதேசி பாண்டியன் படுத்துற பாட்டுல நான் இங்க வந்துருவான். இதெல்லாம் ஏன்னே நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாரு சக்திவேல். ஏண்டா, ஊர் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்கோம், அதை 3ஆ பிரிச்சாலே 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், அது போதாதா உனக்குன்னு கேக்குறாரு சக்திவேல். எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிக்க, அப்புறமும் ஏண்டா அவனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. சக்திவேல் அமைதியா நின்றுட்டு இருக்க, குமரவேல் முன்னாடி வர்றாரு. பெரியப்பா, இந்த சொத்து இவ்வளோ முன்னேறதுக்கு சித்தப்பா ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. நீங்களும் அப்பாவும் அவ்வளவு உழைச்சிங்க, நானும் உங்க கூட சேர்ந்து உழைச்சேன், இதுல சித்தப்பாவுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு குமரவேல் கேட்க, பாட்டி ஏன்னு மிரட்டுறாங்க. சின்ன பையன் நீ, பெரியவங்க பேசும்போது எல்லாத்துலயும் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு கொலை வெறியோட மிரட்டுறாங்க. தம்பி, உங்க அண்ணன் எடுத்தது நல்ல முடிவு தானே தம்பி, அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வடிவு கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேங்கிற மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறாரு. முத்து, ஏற்கனவே எடுத்த முடிவு தான், நான் சொன்ன மாற்றத்தை நீ கொண்டு வரணும் அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. மொத்த சொத்தையும் 4ஆ பிரிக்கலைன்னாலும் பரம்பரை சொத்துல ஒரு பங்கை நீ கண்டிப்பா உன் தங்கச்சி கோமதிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்ல குமரவேல் முகத்துல மின்னல் அப்பட்டமா மின்னது. முத்துவேலும் திடுக்குன்னு பார்க்க, அப்படியே தெரிஞ்சவங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கூடாத்தா, மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு சக்திவேல் கத்துன்னு கத்துறாரு. சீப்போடா அப்படின்னு திரும்பிக்கிறாங்க அவங்க அம்மா. தம்பி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கணும்னு ஒன்றும் அத்தை சொல்லலையே, கூட பிறந்தவங்களுக்கு தானே கொடுக்க சொல்றாங்க, அது நியாயம் தானே, சொல்லுங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க. இல்ல அண்ணி, நீங்க எப்படி சொன்னாலும் நான் இதை அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்கும் போதே, சக்தி அப்படின்னு முத்துவேல் கத்த எல்லாம் டப்பு டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. எடுப்பீங்க, நாங்க கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போன்ற மாதிரி குமரவேல் தலையாட்டிட்டு பாக்குறாரு. பழனிவேலுக்கு சேர வேண்டிய பங்கை நான் அவனுக்கு கொடுக்க தான் போறேன். அம்மா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்துல கோமதிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தான் போறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட, சக்திவேலுக்கும் அவர் மகனுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னோட பங்குல அவங்களுக்கு சேர வேண்டியதை நான் கொடுப்பேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல,
ஆ அது உங்க விருப்பம் பெரியப்பா, கொடுத்தா கொடுத்துக்கங்கன்ற மாதிரி குமரவேல் பாக்குறாரு. சக்திவேல் அதிர்ச்சியோட பாக்குறாரு. அப்படி எல்லாம் நான் யாரையும் கை விட்டுட மாட்டேங்கிறாரு அவரு. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்கன்றாரு சக்திவேல். டேய் நான் இல்ல, தேவையில்லாம நீ உணர்ச்சி வசப்பட்டு தான் பிரச்சனையை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணனை ஷாக்கிங்கா பாக்குறாரு சக்திவேல். ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. நீ இப்படி பணத்தாசை பிடிச்சவனா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு குமரவேல் ரொம்பவே கோவத்தோடையும் அருவருப்போடையும் சொல்றாரு. அண்ணே எனக்கு பணத்தாசையெல்லாம் இல்லைங்க அண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஆமாமா இல்லாம தான் இந்த ஆட்டம் ஆட்னியாக்கும் அப்படின்னு வடிவு மோத்த திருப்பிக்கிறாங்க. நியாயமா நடக்க வேண்டிய விஷயங்கள், நாம பகலா உழைச்ச உழைப்பு நியாயமா நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, வாய மூடுறா, உன் நியாயத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. நியாயம் பேசுறானாமா நியாயம். என் மகனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அங்க அனுப்பி வச்சுட்டல்லடா, இப்ப உனக்கு திருப்தியா? பாவி பாவி அப்படின்னு பாட்டி பயங்கர வெறியோட திட்டிக்கிட்டு இருக்காங்க அழுகையுமா. பாண்டி அண்ணனே சொத்து விஷயத்துல அம்புட்டு நியாயமா நடந்திருக்கும் போது நாம எப்படி நடந்திருக்கணும், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இப்ப எம்புட்டு அசிங்கம் தம்பி நம்ம குடும்பத்துக்கு அப்படின்றாங்க வடிவு. என்னங்க நீ என்ன அசிங்கம்? பாண்டியன் அவன் வாங்கின இத்தனோண்டு சொத்துல பழனிக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கறான். ஆனா நம்ம பழனி அவன் வீட்டுல இத்தனை வருஷம் பகலா உழைச்சி போட்டிருக்கான். அவன் ஏதாச்சும் கொடுக்கறான் கொடுக்கல அந்த விஷயத்துக்கு நான் போகல. ஆனா நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே, நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு முத்துவேல் முடிவா சொல்லிட, குமரவேல் திடுக்குன்னு பாக்குறாரு. நீ என்னதான் பேசினாலும் அதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல, அதனால அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, சக்திவேலும் அவர் பையனும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நீ நிறைய பேசிட்ட, பேச வேண்டியதுக்கு அதிகமா நீ பேசிட்ட, இனிமே சொத்து விஷயத்துல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, வாயை திறக்க கூடாது. மீறி வாயை திறந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதையா நடந்துக்கோ அப்படின்னு முத்துவேல் சக்திவேல பயங்கரமா மிரட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. முகமெல்லாம் செவந்து போய் கோபத்துல கன்றி போய் நிக்கிறாரு சக்திவேல். கோபத்துல திரு திருன்னு முழிச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு இருக்காரு. கடையில சரவணன் பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்க, எவ்வளவு தம்பின்னு ஒருத்தர் கேக்குறாரு. 500 ரூபாய் கொடுங்கன்னு அப்படின்னு சரவணன் வாங்கி அத கல்லாவுல போடுறாரு. அப்போதான் பாண்டியன் உள்ளர வர்றாரு. அண்ணே பாண்டியண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு. ஆமா உங்க மச்சான் உங்க வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாராமே அப்படின்னு அவர் கேட்க, ஆமாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடுத்து என்னன்னு கடைக்கு வந்துருவாரான்னு கேக்குறாரு. என்ன அவனுக்குன்னு சொந்தமா கடை இருக்குல்ல, அதனால அந்த கடையை தானே அவன் பாத்துக்குவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. ஏன் ஒரே வீட்டு ஆளுங்க 2 கடை வச்சிருக்க கூடாதான்னு பாண்டியன் கேக்குறாரு. அதுக்கு என்னன்னு வச்சுக்கலான்னு நான் வர்றேன்னு அவர் கிளம்புறாரு. அவர் போனதும், ஏண்டா நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடந்தா அடுத்த நிமிஷமே ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருதேடா, எப்படிடா இதெல்லாம்னு பாண்டியன் கேக்குறாரு. ஆமாப்பா, காத்த விட வேகமா நம்ம வீட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அப்படின்னு சரவணன் தயங்கிட்டே நிக்கிறாரு. ஏண்டா சரவணா, நான் வெளியே போயிருக்கப்ப என்னை யாராவது பார்க்க வந்தாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா யாரும் வரலன்னு யோசிச்சு சொல்றாரு அவரு. பாண்டியன் அப்படியே யோசனையா பார்க்க, சரி உட்காரலாம் அப்படின்னு ஸ்டூல திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள ஏண்டான்னு கூப்பிட அப்பா கிட்ட ஒரேட்டு முன்னாடி வந்துடுறாரு. அந்த பையன் கார்த்தி கொண்டு வர்ற கடலை மிட்டாயி எள்ளு மிட்டாயி எல்லா மிட்டாயும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு மட்டுமே 4 பாக்கெட் கடலை மிட்டாயி 2 பாக்கெட் எள்ளு உருண்டை கேட்டு வாங்கிட்டு போனாங்கப்பா அப்படின்றாரு சரவணன். ஏண்டா அவனை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா இன்னைக்கு விசாரிக்கணும்னு நினைச்சேன், ஆனா டெலிவரி இருந்ததுனால பண்ண முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு சரவணன். கொஞ்ச நேரம் யோசிக்கிற பாண்டியன், நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் நல்ல பயலா தாண்டா தெரியுறான், ஆனா அதுக்காக ஒரு 4-5 தடவை அவனை நம்ம கடையில வச்சு பார்த்ததுக்காக நாம எடை போட்ட முடியாது. அவன் குணம் பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குன்னு மற்ற ஆளுங்க கிட்ட விசாரிச்சா தானே தெரியும். அப்படியே அவன் குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சு எல்லா விஷயமும் சரியா இருந்தா அவங்கள குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா சீக்கிரமாவே விசாரிச்சிடுறேங்கிறாரு சரவணன்.
அப்படின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்க செந்தில் அங்க வர்றாரு. அவ்வளவுதான். அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த பாண்டியன் நாக்குல இப்ப தேள் வந்து படுத்துக்குது. ஏண்டா சரவணா, கடைக்கு முக்கியமான ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்காரு, என்னன்னு பாருன்னு நக்கல் அடிக்கிறாரு. ஒரு விஷயம்னா அதை அதோட விட்டு முடிச்சிடணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்ப அதை தோண்டி துருவிட்டு இருக்க கூடாது. பாண்டியனோட பெரிய தப்பு இது. செந்தில் அப்படியே ஒரு பார்வையாவரை பார்க்க, ஏண்டா ஆபீசர் என்ன விஷயமா வந்திருக்காரா அப்படிங்கிறாரு பாண்டியன். நம்ம கடைக்கு ஏதாவது விஷயம் இருந்தாதான் வரணுமா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முன்னாடிலாம் கடைக்கு பாக்கு வெத்தலை வச்சு அழைச்சாலும் வரமாட்டான், இப்போ என்னமோ பொசுக்குன்னு அவனா வந்துடுறானே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, அவரு வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அண்ணனை பார்க்குறாரு. டேய் அமைதியா இருடா செந்தில்னு சரவணனும் கண்ணாலேயே ஜாட காட்டுறாரு. செய்யறதுக்கும் எந்த வேலையும் இல்லைல்ல, வீட்லையும் வெட்டியா விட்டத்தை பார்த்துக்கிட்டே படுத்திருக்க முடியாதுல்ல, ஐயாவுக்கு பொழுது போயிருக்காது, அதனாலதான் ஐயா கடைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்பவே கஷ்டப்பட்டு பொறுமையா நிற்கிறாரு செந்தில். அப்பா, வீட்டில் பொழுது போகலன்னு கடைக்கு வர்றது நல்ல விஷயம் தானேப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு பாண்டியன் படு நக்கலா சொல்ல, செந்தில் பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாரு. இப்போ ஏற்பட்ட பெரிய மனுஷன் நம்ம கடைக்கு வர்றதுக்கெல்லாம் நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் அதே நக்கலோடையே பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்னு ஒருட்டு எடுத்து வைக்கிறாரு செந்தில். டேய் செந்தில் இருடான்னு பிடிச்சி நிறுத்துற சரவணன். அப்பா, செந்தில் என்ன பண்ணினாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேப்பா அப்படின்னு சரவணன் குறைபடுறாரு. ஏய், இவன் என்னமோ எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணி நான் என்னமோ குறை சொல்ற மாதிரில நீ சொல்லிட்டு இருக்கிற. இவன் பண்றது பூரா தேவையில்லாத வேலை, உருப்படி இல்லாத வேலை. ஆனாலும் அவனை யாரும் எந்த குத்தம் குறையும் சொல்லிடக்கூடாது. மனுஷன் உடனே கோவப்பட்டுருவாரு. சரி, கடையை பார்த்துக்க, நான் வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாரு பாண்டியன். சரிப்பான்னு சரவணன் சொல்ல பாண்டியன் அங்கிருந்து கிளம்புறாரு. செந்தில் ரொம்பவே சங்கடத்தோட நின்றுட்டு இருக்க, செந்தில் ஏதாவது குடிக்கிறியா, எடுத்துட்டு வரட்டுமான்னு சரவணன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாரு செந்தில். ஏண்டா சும்மா தான் வந்தியா அப்படின்னு சரவணன் கேட்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு தானே வந்தேன், அதை கூட புரிஞ்சிக்காம அப்படியே கத்திட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. என்ன டெலிவரி ஏதாவது போகணுமான்னு சொல்லுன, நான் போய் கொடுத்துட்டு வரேன்றாரு செந்தில். இல்லடா, இன்னைக்கான டெலிவரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ கதிர்கிட்ட ஏதாவது பேசுனியான்னு சரவணன் கேக்குறாரு. இல்லன்னு பேசலன்னு சங்கடமா சொல்றாரு அவரு. செந்தில், என்னடா இவனும் அப்பா மாதிரியே பேசுறான்னு தப்பா நினைச்சிடாத அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க, ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாரு செந்தில். கதிர் விஷயத்த நீ தேவையில்லாம உள்ளர இழுத்திருக்க கூடாதுடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே எனக்கு புரியுதுன்னு, ஆனா நான் வேணும்னே பண்ணல, என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல, ஏதோ கோவத்துல வாய் தவறி அப்படி பேசிட்டேன்னு அப்படிங்கிறாரு செந்தில். நம்மள மாதிரி மனசுல நினைக்கிறதெல்லாம் கதிர் சொல்லி காட்ட மாட்டான்டா, ஒன்னும் இல்லைன்னு சொல்லியே உள்ளுக்குள்ளறைய வச்சு புழுங்கிட்டு இருப்பான் அப்படின்னு தம்பியை பத்தி சரியா சொல்றாரு சரவணன். எனக்கும் அது தெரியும்னு, நான் கதிர்கிட்ட பேசுறேன்றாரு செந்தில். நீ அவன்கிட்ட பேசு, அவன் புரிஞ்சுக்குவான்னு தம்பி தோல்ல கைய வைக்கிறாரு சரவணன். சரின்னு அவர் தலையாட்ட ஒரு லேடி சரவணன்னு கூப்பிட்டுட்டே வர்றவங்க, என்னங்கான்னு அவர் திரும்ப, இந்த லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் போட்டு வையே, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன்றாங்க. சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் போட்டு வச்சிடுறேன் அப்படின்னு பையையும் சீட்டையும் வாங்கிக்கிறாரு சரவணன். செந்தில் ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி அப்படியே நின்னுடுறாரு. வீட்டுல பழனி உட்காந்து பணத்தை எடுத்துக்கிட்டு பேப்பரையும் எடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் ராஜியும் இன்னொரு பக்கம் மீனாவும் கணத்துல கைய கொடுத்துட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அரசி அவங்க மாமா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அரிசி மண்டிக்காரருக்கு 12,000 ரூபாய் கொடுத்துருக்கிய, வேற அப்படின்னு கேட்க, அம்பட்டு தான் ஆத்தா செஞ்சிருச்சுங்கிறாரு பழனி. ஏன் சித்தப்பான்னு ராஜி கூப்பிட, அப்படின்னு திரும்புறாரு. கடக்கணக்க அரிசிய பார்க்க சொல்றீங்களே, சித்தி கோவிச்சுக்க மாட்டாங்களான்னு கேட்டுடுறாங்க. அரிசி ஷாக் அடிச்ச மாதிரி நிமிந்து பார்க்க, அதெல்லாம் கோவிச்சுக்க மாட்டாப்பா, அவ மாசமா இருக்கிறதுனால அவளால முன்ன மாதிரி இப்ப வேலையெல்லாம் பார்க்க முடியறதில்ல, கணக்கு வழக்கு பார்க்குற வேலையெல்லாம் அரசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவ சந்தோஷம்தான் படுவா அப்படின்னு பழனி சொல்ல, அரசி பாத்தீங்களான்னு சிரிக்கிறாரு. அப்போ ஓகே அப்படின்னு ராஜி சொல்ல, மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க அரசி. அப்படின்னு அங்க திரும்புறாரு. இனியோட கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டேன் சரியா அப்படின்னு அரசி கேட்க, சூப்பர் ஆத்தா, நீ நோட்டை கொடு அப்படின்னு அவர் கேட்க, சம்பளத்தை கொடுங்கன்றாங்க அரசி. அட அப்படின்னு அவர் பார்க்க,
ராஜியும் மீனாவும் ஜாலியா சிரிக்கிறாங்க. பாண்டிய மச்சானோட பொண்ணு நீன்னு கரெக்டா தான் நிரூபிக்கிற. இரு இரு அப்படிங்கிற பழனி பாக்கெட்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்து கொடுத்து, இந்தா உன் ட்ரெஸ் கலருக்கு மேட்சா இருக்கு வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. ராஜியும் ஓகேன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு நோட்டை கொடுக்குறாங்க. நாளைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போடு, 500 ரூபாய் கிடைக்கும்ன்றாங்க மீனா. அப்படியா அப்படின்னு பழனி சிரிக்க, உங்க அப்பா கடை கணக்கு பார்க்கும் போதெல்லாம் காசு வாங்க மாட்டியே, இப்ப மாமா கிட்ட மட்டும் வாங்குறேன்னு மீனா கேட்டு விட்டுடுறாங்க. அப்பா தான் பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை தாண்டி அவங்க பாக்கெட்ல இருந்து அடிக்கடி காசை எடுத்துருவேன்ல அப்படின்னு அரசி ஜாலியா சொல்ல, அட பாவி அப்படின்னு மீனா பார்க்க ராஜியும் அதே மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா மாமா கிட்ட அப்படி ஆட்டையெல்லாம் போட முடியாதுல்ல அப்படின்னு ஜாலியா அவர் தோல்ல கைய போட்டு முதுகுல தட்டுறாங்க அரசி. அதான் முன்கூட்டியே வாங்கிக்கிறேன்றாங்க அரசி. அடேங்கப்பான்னு பெருமையா பாக்குறாரு பழனி. இந்த வீட்டுல ரொம்ப செழிப்பா இருக்குது இவ மட்டும்தான் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்னு ராஜியும் தலையாட்டுறாங்க. அண்ணி கண்ணு வைக்காதீய, அப்புறம் காசே கிடைக்காம போயிட போகுதுன்றாங்க அரசி. ஐயோ யாரும் கண்ணு வச்சிடாதீங்கன்றாரு பழனி. அப்போ சரவணனும் செந்தில வீட்டுக்கு வர ராஜியும் மீனாவும் எழுந்திருக்கிறாங்க. பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருங்க பண்றாரு சரவணன். இருக்கட்டும் மாமான்னு 2 பேரும் நகர்ந்துக்கிறாங்க. செந்தில் ஒன்லையும் சரவணன் ஒரு சேர்லையும் உட்கார, என்னடா மாப்பிள்ளைய செந்தில் நீயும் கடைக்கு போயிருந்தியான்னு பழனி கேட்குறாரு. ஆமா மாம்ஸ்ன்றாரு அவரு. சரி சரின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, அங்கே நின்றுட்டு இருந்த ராஜி டக்குன்னு திரும்பி ரூமுக்கு போக போகிறாங்க. ஏய் ராஜி எங்கே போகிற அப்படின்னு மீனா கேட்க, உள்ளே போகிறேன்கான்றாங்க அவங்க. நான் வந்ததுனால தான் போறியாப்பா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா அமைதியாக நிற்கிறாங்க. பேசி ஒரு முடிவுக்கு வரட்டோன்னு. ராஜி எதுவும் சொல்லாமல் சங்கடமும் அமைதியுமா நிற்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிறாங்க ராஜி. கடைசி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. உன்னைதான்ப்பா கேட்குறேன்னு செந்தில் கேட்க, ராஜி வாயை திறக்கல. பேச மாட்டியா என்கிட்ட அப்படிங்கிற செந்தில், ஏன் மீனா உன் தங்கச்சி எங்கூட பேச மாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. என்னைய இந்த பஞ்சாயத்தில் இழுக்காதீங்க, நீங்களாச்சு ராஜியாச்சு அப்படின்னு மீனா ஒதுங்கிக்க ராஜி அமைதியாக நிற்கிறாங்க. என்னப்பா கோவமா இருக்கியா என் மேல அப்படின்னு செந்தில் கேட்க, சரவணனும் ராஜிவே பார்த்துட்டு இருக்காரு. ஆமா மாமா கோவமா தான் இருக்கேன்னு உண்மையை சொல்லிடுறாங்க ராஜி. என்ன கோவம் உனக்குன்னு அவர் கேட்க, சொல்லுனே ஹஸ்பண்டை பத்தி பேசினா கோவம் வராதா எனக்குன்னு ராஜி ரொம்ப பொறுப்பா கேட்குறாங்க. டேய் செந்தில், ராஜி கேட்கறது நியாயம் தானே, நீ எப்படிடா ராஜியோட ஹஸ்பண்டை பத்தி பேசலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே நீ வேற என்ன, நான் வேணும்னு எல்லாம் அவனை இந்த விஷயத்துல இழுத்து வச்சு பேசலன்னு, ஏதோ அப்பா மேல இருக்க கோவத்துல வாய் தவறி அவனை இழுத்து வச்சு பேசிட்டேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னுங்கிறாரு செந்தில். அதெல்லாம் நீங்க பேசி இருக்க கூடாது மாமா அப்படின்னு ராஜி சொல்ல, இங்க பாருப்பா இப்பதானே அவன் உனக்கு ஹஸ்பண்டு, ரொம்ப வருஷமா அவன் எனக்கு தம்பி, என் தம்பிய பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு செந்தில் கேக்குறாரு. பேச உரிமை இல்லைன்னுலாம் நான் சொல்லல, ஆனா அந்த நேரத்துல நீங்க பண விஷயத்த சொல்லி காமிச்சிருக்க கூடாது, நீங்க பண்ணினது தப்புதான் மாமான்றாங்க ராஜி. ராஜிக்கு துளி கூட மனசு கன்வின்ஸ் ஆகல. அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. ஏன்பா அப்படின்னு இவர் கூப்பிட்டு இருக்க, அவங்க திரும்பி கூட பார்க்கல. என்ன இந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போகுது, நீ கேட்க மாட்டியா, என் பக்கம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா நீன்னு செந்தில் கேக்குறாரு. நான் தான் சொன்னேனே உங்க 2 பேர் விஷயத்துல நான் குறுக்க வரமாட்டேன்னு அப்படின்னு மீனா இப்பவும் அவருக்கு பல்பு கொடுத்துடுறாங்க. டேய் செந்தில், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன்னை நான் கோத்து விட்டேன்னா மீனாவுக்கு கோபம் வரும்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. அதே மாதிரி தான்டா ராஜிக்கும் கோபம் வந்திருக்கு, ராஜியோட கோபம் என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம்தான் அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே வேணும்னே நான் அதெல்லாம் பேசலன்னு அப்படின்னு திரும்பவும் முட்டாள்தனமாவே சொல்லிட்டு இருக்காரு செந்தில். ஏதோ வாயில வந்துருச்சு, ஏதோ ஒரு கோவத்துலன்றாரு அவரு. அண்ணே அத அன்னைக்கு புரியுற மாதிரி பேசலாம்ல அப்படின்னு அரசி கேட்க, அந்த புள்ளதான் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்குதே, பார்த்தாலே ஓடுதேன்னு குறைப்பட்டுக்கிறாரு செந்தில். என்னதான் இருந்தாலும் கதிர் அவளோட புருஷன் இல்ல, 2-3 நாள் அப்படிதான் இருக்கும் மாப்ள, அப்புறமா சரியாயிடும்னு பழனி சொல்ல, செந்தில் மீனாவை பாக்குறாரு, சரவணன் செந்தில பாக்குறாரு. அரசி மீனாவையும் செந்திலையும் மாறி மாறி பார்க்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோரில் ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் அக்கா சமையலை சாப்பிட்றேன், என் அக்கா கைப்பக்குவத்துக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாரு பழனி. உங்கள் அக்கா நல்லா தான் சமையல் பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல,
குழம்புல கொஞ்சம் காரம் கூடி போயிருக்குன்றாரு செந்தில். மீனா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கரெக்டா தான் இருக்குன்றாங்க, எனக்குமே கரெக்டா தான் இருக்குன்றாரு கதிர். அப்ப எனக்கு தான் அப்படி தோணுது போல இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்படிலாம் தான் கண்டதெல்லாம் யோசிக்க தோணுன்னு சுருக்குன்னு ஒரு குத்து குத்துறாரு பாண்டியன். இதே இவன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு வாய் சோறு என் தொண்டைக்கு கீழே இறங்காது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் படார்னு எழுந்திரிச்சிடுறாரு. எல்லாரும் டேய் டேய் அண்ணே அப்படின்னு மாறி மாறி கூப்பிடுறாங்க. டேய் டேய் அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்க, மீனா ரொம்ப சங்கடத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு மேல அவங்களாலையும் ஒரு வாய் சோறு சாப்பிட முடியுமா என்ன? நல்லா இருந்த இடத்த ஒரு வழியா நாசமாக்கிட்டாரு பாண்டியன். அவரோட இந்த புத்தியை விட்டா மட்டும்தான் வீட்டுல நிம்மதி நிலைக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.